ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். சடனாக எனக்கு ஒரு கால், ஊட்டிக்கு டிக்கெட்ஸ் இருக்குது வரியா, அதுவும் இன்றைக்கே இருக்குது வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு நான், அம்மா, அசோக், பிரியா எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஊரில் அந்த ஊர் மக்களாக பேசி ஒரு 84 மெம்பர்ஸ் வந்து ட்ரிப் போட்டிருக்காங்க. இது வந்து வருஷம் வருஷம் போவாங்களாம். எனக்கு வந்து இந்த இயர் தான் எனக்கு தெரியும். சரி சொல்லிவிட்டு டிக்கெட் இருக்குது, நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின், சேரன் எக்ஸ்பிரஸ். இது வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து வேன் பிக்கப் பண்ணிவிடும். பாருங்கள், இவ்வளோ மெம்பர்ஸ் கூட தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் தான். எதுவுமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகல. ஸ்வெட்டரு, குல்லா அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டே போகல. லக்கி சாம்க்கே நான் வந்து புதுசாக வாங்கிட்டு தான் போனேன். லக்கி சாம் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் ஸ்டே பண்ண போகிறாங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன், தூங்குவாங்களா, எப்படி மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். பட் அந்த எந்த கஷ்டமும் இல்லை. இவங்க ஜாலியாக விளையாடினாங்க, சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஊட்டி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. திவ்யாக்கெல்லாம் போகும்போது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா லக்கி சாம் வந்து எல்லா இடத்துலையுமே தூங்க பழகலை. ஃபஸ்ட்டு அவங்க போகும்போது நான் ட்ரிப் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து தூங்க பழகிட்டாங்க. ஃபுட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப் வந்து நான் ஓகே சொல்லிட்டேன். மேட்டுப்பாளையம் மார்னிங் ஒரு 5:36 ரீச் ஆகிட்டோம். குளிர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஊட்டிக்கு மேலே ஏற ஏற தான் வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. நாங்கள் ஸ்டே பண்ண அந்த 2 டேஸுமே பயங்கர குளிர் தான். பாருங்கள், ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கான வேன் வந்து வெளியே ரெடியாக நின்றுருக்கு. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஊட்டிக்கு போகிற பிளான் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ஸ்வெட்டர், இந்த குல்லா, க்ளவுஸு, ஷூஸ் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பயங்கரமாக குளிருது. நாங்கள் மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் வந்ததுமே எங்களை பிக்கப் பண்ண வேன் ரெடியாகவே இருந்துச்சு. மொத்தம் 4 வேன் அங்கே போய் பார்த்திங்களா, அந்த 2 வேனும் எல்லாமே சேர்த்து தான். எனக்கு ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே சாங்ஸ் கேட்கறது ரொம்பவே பிடிக்கும். அசோக் அதுக்கு தான் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கான், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் போடுறதுக்காக. லக்கி சாம் இந்த ட்ரிப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி சாங்ஸ் போட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் நிறுத்திட்டாங்க. ஊட்டி ஏறத்துக்கே ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆகிடும். டீ சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மலை ஏறத்துக்கு. மலையை சுற்றி 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 போகிறதுக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து வாமிட்டு அது எல்லாமே வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு 2 டைம்ஸ் வந்து மூணார் போயிருக்கோம். ஸோ எனக்கு வந்து வாமிட் சென்சேஷன்லாம் இருக்காது. போகும்போது நிறைய மூங்கில் மரம் இருந்தது. அதுக்கடுத்தது குரங்கு நிறைய பார்த்தேன், அருவிங்க நிறைய பார்த்தேன். இதெல்லாம் தான் நான் பார்த்த சீன்ஸு. அதுக்கடுத்தது சாங்கை கட் பண்ணிவிட்டு மார்னிங்கே வந்து தலைவர் படம் ஒன்று போட்டாங்க. அந்த படம் எனக்கு சடனாக ஞாபகம் வரல, சாங் மட்டும்தான் ஞாபகம் வருது. ஃபைனலாக நானும் வந்து ஊட்டி பார்த்துட்டேங்க. ஊட்டி ரொம்பவே அழகாக இருக்குது, நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அப்படியே மூணார் பார்க்குற ஒரு ஞாபகம் தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ் இதுக்குள்ளே தான் வந்து போகணும். காட்டேஜ் நேம் பார்த்திங்கன்னா ஆதி காட்டேஜஸ் ஊட்டி. வந்ததுமே உடனே கிளம்ப சொல்லிட்டாங்க, நிறைய இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் யூஸ் பண்ணுற 2 திங்ஸ், ஒன்று லிப்ஸ்டிக், ஒன்று வந்து ஐலைனர். இதை போட்டுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டு டே 1 லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டேன். குளிருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் வந்து நான் வியர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரூம் வந்து நான் சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. வெளியே வந்து ஒரு அழகாக ஒரு பால்கனி மாதிரி, அது பக்கத்தில் டைனிங் டேபிள். ஒரு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ரூம் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 2, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருக்கும். எங்களுடைய ரூம் வந்து 305. குளிர்லையா? என்னடி தாங்க குளிர்லையா உங்களுக்கு? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக காற்றடிக்குது, அதோடு சேர்ந்து குளிரும் இருக்குது. அவன் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை பாருங்கள். ரூம் விட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். எஸ்எஸ் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டுருந்தோம். அங்கே பொங்கல் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி, சிக்கன் கிரேவிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மார்னிங் லக்கி சாம்க்கு பொங்கலே கொடுத்துட்டேன், ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டாரு.
இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் கலக்கி ட்ரை பண்ணுறேன். நல்லா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை. அசோக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். ஸோ நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் நேராக போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் போயிருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு இடம், என்ன இடம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து பார்ட் 2ல் உங்களுக்காக அது ஒரு தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஊட்டி போன டைரிஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடிட் பண்ணி நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த பிளேஸில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. ரேட்டும் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இங்கே எங்கள் பெரிய மாமி மட்டும் தான் ஸ்வெட்டர் வாங்கினாங்க, மற்றபடி நாங்கள் எதுவுமே வாங்கலை. நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். போட்டிங் வந்து போயிருப்பேன். நம்மளுடைய லக்கி சாமை வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது, 5 years பிலோ இருக்கிறவங்க அலோட் கிடையாதுன்னு சொன்னதுனால நான் வந்து போட்டிங்கும் நான் போகல, அவாய்ட் பண்ணிட்டேன். இதோட பார்ட் 1 வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். பார்ட் 2ல் த்ரெட் கார்டன் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது இருக்கும். பாய், திஸ் இஸ் மோனிகா சாம்.